வெல்கம் பேக் டு ஜெகா வைசு சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு வ்ளாக் போடுறோம். நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் எப்போயாவது ஒரு டைம் வா அப்படியே மின்னல் மாதிரி போயிடு அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. சுத்தமாக டைமே இல்லைங்க. இருந்தாலும் உங்ககிட்ட பேசிடணும், இன்றைக்கி உட்காந்து பேசிடணும். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, எக்ஸ்போவில் நல்லபடியாக முடிச்சாக்கா, போகிறதுக்குள்ளே எவ்வளோ தடங்களுக்கா. லாஸ்ட் வ்ளாக் என்ன போட்டிருந்தேன்னா அந்த கண்ணம் வீங்கிறத பற்றி போட்டிருந்துருப்பேன். நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. சில பேருக்கு நம்பிக்கை, சில பேருக்கு அதை தேவையில்லாத வார்த்தைகள் பேசியிருப்பீங்க. நான் அந்த பக்கம்லாம் போகிறதே கிடையாது. பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குதோ தெரியல. ஸோ அதெல்லாம் பார்த்து நான் இவளை ஒரு மாதிரி பேசினா அவள் டவுன் ஆகி உட்காந்துருவா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி பேசுகிறீங்க. அப்படின்ற மாதிரி நாங்கள் எதுவுமே கேட்காம கடந்து போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். சொல்லப்போனால் நாங்கள் லாஸ்ட் டைம் நாங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி தான் நாங்கள் எக்ஸ்போவோட டேட்டே நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்திருப்போம். சொல்லப்போனால் ப்ரொமோஷன்ஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்காது. அதுக்கடையில் நிறைய உடம்பு முடியாமாச்சு. திடீர்னு எல்லாமே நடந்துச்சு. நார்மலாக தான் எல்லாமே இருந்தோம், ஆனால் ஒவ்வொரு விஷயமும் திடீர்னு நடந்துச்சு. சொல்லப்போனால் நாங்கள் எக்ஸ்போ டேட் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா அங்கே கரெக்டாக ஒரு 1 வீக் இருக்குமா. எக்ஸ்போ டேட் நம்ம சொன்னது, எக்ஸ்போ டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது ஒரு 1 வீக் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மண்டபத்தோட பேர் நாங்கள் சொன்னதுமே கரெக்டாக 1 வீக்லேயே எல்லாமே நாங்கள் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் எல்லோரும் 1 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் கரெக்டாக 1 வீக் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணதுனால என்னவோ தெரியல, உடம்பு முடியாமாச்சு, திடீர் பிரச்சனைகள் எல்லாமே வந்துச்சு. எல்லாத்தையும் கடந்து தான் இந்த ஒரு எக்ஸ்போ முடிச்சிருக்கோம். பெரிய ஸ்ட்ரகிள் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு நாங்கள் கோயம்புத்தூர் போனோங்க. கோயம்புத்தூர் போன டைம்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு மண்டபம் பார்க்க போனோம். மண்டபம் பார்க்க போனப்பவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடே ஃபஸ்ட்டு இல்லை. நாங்கள் பார்க்க போன இடமே வேறு இடம். ஒரு சிஸ்டர் ஒரு சிஸ்டர் சொல்லி நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே போனால் பார்த்திங்கன்னா அந்த மண்டபம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பார்க்கிங் எதுவுமே இல்லை. பார்க்கிங்கிறத விட பார்த்திங்கன்னா எங்களுக்கு அங்கே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அங்கே எப்படின்னா அங்கே இப்போ நம்ம சென்னைக்கு கோயம்புத்தூருக்கு கம்பேர் பண்ணும்போது சென்னை எவ்வளோ பெஸ்ட்டு எப்படின்னா அமௌண்ட் வைஸ் தான் சொல்லிகிட்ருக்கேன். கோயம்புத்தூர் எப்படின்னா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி தான். மண்டபத்தோட ரெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே ஒரு சின்ன மண்டபமாக எடுத்தாலும் பார்த்திங்கன்னா 1 lakh அப்படின்ற மாதிரி தான் வாங்குறாங்க. அந்த மண்டபத்தோட ரேட் கூட நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ஏசி கம்பல்சரி இருந்தாகணும். ஏன்னா ஒரு இடத்துல க்ரௌடு அதிகமாகும் போது என்ன ஆகிடுதுன்னா அந்த இடத்துல எங்களால் ஒரு மாதிரி ஆகிடும். வாங்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் ஆகுது. நமக்கூட அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி பண்ணுது. கரெக்டாக 1 ஹவருக்கு 5000 ரூபாங்க ஏசிக்கு மட்டுமேவும். அப்படி தான் பண்ணுறாங்க. சரி இவங்க கிட்ட தான் இப்படி இருக்குன்னு நம்ம வேறு இடத்துக்கு போனாலும் அவங்களும் அதே தான். இவங்களுக்கு ஒரு சங்கம் மாதிரி இருக்க மாட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இப்போ ஒரு கல்யாணம் காது குத்து ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் க்ரௌட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஏசி அவங்களுக்கு தேவைப்படாது. நமக்கு எக்ஸ்போன்றது எப்படின்னா திடீர்னு எதோ நடக்கும். திடீர்னு க்ரௌடு வருவாங்க, திடீர்னு ஸ்டார்ட் ஆகும். வெயில் தாழ்ந்து போகலான்னு சொல்லி சில பேர் வருவாங்க. என் நேரமாக என்னவோ அங்கே மழையெல்லாம் வந்துச்சு வேறு. அதெல்லாம் ஒரு பெரிய கதை, நான் போக போக சொல்கிறேன். இது கடையில் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த மண்டபம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது ஃபஸ்ட்டு நாங்கள் பேசி நமக்கு இவ்வளோ அமௌண்ட் நம்மளால் முடியுமா, ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, எக்ஸ்போ வர அந்த செட்டப்லாம் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு வரும். அதுக்கப்புறம் மண்டபத்தோட ரேட்டு ஒரு பக்கம் இருக்குது, கரண்ட் பில் ஒரு பக்கம் இருக்குது, அந்த மண்டபத்தோட செட்டப் ஒரு பக்கம் இருக்குது, ஸ்டாண்டு உள்ளே அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு டேபிளுக்கு அதுக்கு தனி அமௌண்ட்டு, கரண்ட் பில் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் க்ளீனிங் சார்ஜஸ் சொல்லிட்டு தனி ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட அமௌண்ட் ஒரு 30,000 வாங்கிப்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாங்கள் எக்ஸ்போ அது கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா இருக்குமாப்பா. 3 லட்சம் 4 லட்சத்துக்குள்ளே இந்த ஒரு எக்ஸ்போங்கனாலே இவ்வளோ நாங்கள் தனியாக தான் பண்ணோம். இவ்வளோ நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. அப்படி தான் அந்த எக்ஸ்போ நாங்கள் பண்ணணும். செலவுகள் பார்த்திங்கன்னா எவ்வளோப்பா, 3 லட்சத்துக்கிட்ட செலவு மட்டுமே. 3 லட்சம். ஏன்னா பசங்களுக்கு சேலரியிலேருந்து பசங்க நாங்கள் ஒரு 7 பசங்க, மொத்தம் 15 பொண்ணுங்க, 7 பசங்களை போட்டோம். நாங்கள் இங்கேருந்து போனவங்க 2 ஒரு 3 4 5 பேரா, 5 பேரா, எங்களை சேர்த்து ஒரு 6-7 பேர் நாங்கள் இங்கேருந்து நாங்கள் போனவங்க. அது போக அங்கே ஆட்கள் இந்த டைம் அதிகமாகிட்டாங்க. போன டைம் வேலைக்கு ஆளே இல்லாமல் அப்படியே திண்டாடிட்டு இருந்தேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் இருந்தோம். ஸோ பசங்க சூப்பருங்க. இவங்க ஒரு டீமாக இருக்காங்க.
பசங்க சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எங்களுக்கு. பொண்ணுங்களை விட வந்து பசங்க வந்து செம்ம சூப்பர். நம்ம கொஞ்சம் கூட சலிக்கலாம் அவனுங்க. நம்ம காலையில் வந்த உடனே அக்கா என்னென்ன ஒர்க் பண்ணணும் எல்லாம் கேரளா மொழி சரியாக அவங்களுக்கு தமிழ் பேச தெரியல, இருந்தாலும் புரிஞ்சுக்கிறானுங்க. பட் அவங்க பேச நமக்கு புரியல. இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு வேலையை பக்காவாக முடிக்கிறானுங்க. நைட்டு நம்ம போய் சரி நீ போய் தூங்குடா தம்பிங்களா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் தூங்கவே போகிறானுங்க. அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கு. உண்மையாகவே பசங்க எங்களுக்கு பெரிய சப்போர்ட். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடணும்னு நினச்சேன். கண்டிப்பாக நான் வீடியோவும் போட்டேன். ஒவ்வொரு பசங்களும் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்போ அந்த மண்டபத்தெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் போயிட்டு எங்களுக்கு செட் ஆகாது, இவ்வளோ அமௌண்ட் செட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து சென்னையில் தான் நாங்கள் பார்த்தோம். மண்டபம் எல்லாமே சென்னையில் தான் பார்த்தோம். பட் இங்கே நிறைய பேர் இப்போ எக்ஸ்போ போட ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு நாங்கள் கேட்ட இடத்துல வந்து மண்டபத்தோட ரேட்டுங்கிறேன் மண்டபம் டேட் கிடைக்கல. ஒவ்வொரு மண்டபமாக தேடி அலைஞ்சு அதுக்கப்புறம் வேண்டாம் நாங்கள் ஸ்டாக் நிறைய எடுத்து வச்சிட்டோம் கிரெடிட்டில். அப்போ அவங்களுக்கும் பேமெண்ட் வந்து அர்ஜெண்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து சரி ஓகே முடிவு பண்ணதை அப்படியே மாற்றாமல் நேராக வந்து கோயம்புத்தூர்லேயே எக்ஸ்போ போடு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ஒரு 2 நாள்லேயே போயிட்டு நாங்கள் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் எல்லாமே பே பண்ணிவிட்டு நேராக ஈசா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் வீடியோவில் போட்டிருந்துருப்பேன், பார்த்துருப்பீங்க. ப்ரொமோஷன் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேயும் 4-5 வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு தான் இங்கே சென்னை வந்தோம். சென்னை வந்து 2 நாள்லேயே எனக்கு ப்ராப்ளம், கண்ணை ஃபுல்லாக வீங்கிடுச்சு. ப்ரொமோஷன் போட முடியல. அந்த பழைய வீடியோவே திரும்ப அந்த என்னோடய வாய்ஸ் மாதிரி கொடுத்து தான் அப்படி தான் போட்டேன். சொல்லப்போனால் அதுதான் உண்மை. ப்ரொமோஷன் வீடியோவே அதிகமாக இருந்திருக்காது. நல்லா பாருங்கள். 1 வீக் ப்ரொமோஷன் எப்படிங்க போய் அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனாலும் எனக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் 3 மில்லியன் 1 மில்லியன் அப்படிலாம் எனக்கு நல்லா வியூஸ் போயிருந்துச்சு. இந்த யூடியூபாக இருக்கட்டும், எஃபியாக இருக்கட்டும், என்னோடய இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு அவ்வளோ எனக்கு ரீச் கொடுத்துருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னும் நம்ம 1 மந்த்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ப்ரொமோஷன்ஸை பக்காவாக பண்ணியிருந்தோம்னா அந்த மண்டபத்தில் நிற்கிறது கூட இடம் இருந்திருக்காத அளவுக்கு கூட்டம் இருந்திருக்கும். பட் எனக்கு இப்போவும் எந்த குறையும் இல்லை. நான் வந்து பண்ண அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு அளவாக எனக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு கோயம்புத்தூர் மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். மண்டபத்தோட டேட்லாம் அப்போது வந்து எனக்கு பயம் என்னென்னா, நான் இவரை கூப்பிட்றேன் தயவு செஞ்சு நீயாவது வந்து பேசு, என்னால் பேச முடியாது, ரொம்ப வீக்கமாகிடுச்சுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்து தான் போட்டேன். 2-3 நாள் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் போய் அது கொஞ்சம் வீக்கம் பெருசாகிட்டே இருக்குது தவிர குறைஞ்ச பாடு இல்லைங்க. ஒரு நாள் நைட்டாக அவ்வளோ வலி, அழுகிறேன், அவ்வளோ வலியோடு தான் இருந்தேன். சடனாக வந்து மேஜிக்கல் மாதிரி இருந்துச்சு. அப்படி சடனாக அந்த பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு, வீக்கமும் கம்மியாகிடுச்சு. அதுக்கடுத்து பொட்டிக்கிலேருந்து நாங்கள் கிளம்பும் போது மட்டும்தான் ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பேன். அன்றைக்கி நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லா வேலையுமே அந்த வழியிலையுமே நாங்கள் தான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஏற்றுறோம். யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன்க்கா அதுக்கெலாம் ஒரு ஆள் வச்சுக்கலாமே? எல்லாத்துக்குமே ஆள் வச்சுக்கிட்டா எப்படிப்பா, எவ்வளோ செலவுகள் தெரியுங்களா? இதில் இருக்கிற லாபத்தை எடுத்து தான் நாங்கள் பண்ண முடியும். லாபத்தை ஃபுல்லுமே நாங்கள் போட்டுட்டோம். எக்ஸ்போன்றது எப்படின்னா எப்படி சொல்கிறது, எல்லாமே ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணும்போது ஓகே தான். அந்த ஒரு கூட்டு முயற்சி பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு பயம்னா, நம்மக்கிட்ட எல்லோரும் ஸ்டால் போடுறதுக்கு கேட்டாலும் எங்களுக்கு என்ன பயம் வருதுன்னா, நம்மளை நம்பி வர கஸ்டமர் நமக்கு கூட சரியாக பண்ணலைன்னா கூட நம்மளை நம்பி வரவங்களுக்கு சேல்ஸ் நடந்துடணும். சப்போஸ் என்ன ஆகிடுதுன்னா, இப்போ நிறைய இடத்துல பார்க்கணும், நிறைய பிரச்சனைகள்லாம் சொல்லும்போது சப்போஸ் வந்து ஸ்டால் போட்டவங்களே வந்துட்டு நம்ம வந்து நமக்கு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சேல்ஸ் நடக்கும். ஒரு சில பேருக்கு அந்த பொருள் பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக வந்து எனக்கு சேல்ஸே நடக்கலைங்க்கா அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். அந்த விஷயத்துக்காகவே நான் பயந்துக்கிட்டே நான் வந்து நமக்கு யாருக்கும் வேண்டாம், இது நமக்கு லாபமோ நஷ்டமோ அது நம்மளோடவே போயிடணும், நம்மளை நம்பி வரவங்களுக்கு நல்ல முறையில் அவங்களுக்கு சேல்ஸ் நடக்கணும் அப்படின்றத நான் என்றைக்குமே நினைப்பேன். நான் ப்ரொமோஷன்ஸ் பண்ண டைமில் கூட பார்த்திங்கன்னா, நான் பேமெண்ட் வாங்குகிற காசுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணி நான் வீடியோ போடணுமோ அந்த அளவுக்கு பண்ணணும்னு சொல்லி நான் அவ்வளோ பார்த்து நான் பண்ணுவேன். அதனால தான் நான் யோசிச்சு தான் சில பேருக்கு நான் ஸ்டால் கேட்பாங்க, நான் யோசிச்சுட்டு தான் சொல்லுவேன், சிஸ்டர் நானும் சாரீ போடுறேன், நீங்களும் சாரீ போட்டு உங்களுக்கு சேல்ஸ் நான் நடக்கலைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற போது என்னுடைய பிஸ்னஸ் சார்ந்து நான் யாருக்குமே நான் கொடுத்தது கிடையாது. ஆனால் அங்கேயும் எங்ககிட்ட சில பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா நைட்டிஸ் கேட்டிருந்தாங்க, அப்புறம் வந்து இந்த ப்ளவுஸ்லாம்
ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச்சட் ப்ளவுஸ்லாம் வந்துட்டு ஒரு அதாவது ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் வச்சுருந்தாங்க. நாய் ரொம்ப குலைக்குது. ரெடிமேட் ப்ளவுஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அல்வா அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ப்ரௌனி கேக்லாம் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி இந்த கிளிப்ஸ் எல்லாமே வச்சு ஒருத்தவங்க மொத்தம் வந்து ஒரு 5-6 பேர் வந்து அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க தான் எங்களுடைய பொட்டிக்கு வெளியே. நான் வந்து யாருக்கும் ஸ்டால் கொடுக்குறேன்னு சொல்லி தான் எங்கேயுமே நான் பேசவும் கிடையாது. பட் அங்கே வந்து கேட்டவங்களுக்கு நாங்கள் ஸ்டால் கொடுத்தோம். ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் முதல் நாள் காலைல வந்து கேட்டாங்க. நாங்கள் அன்றைக்கி அடுத்த நாள் நாங்கள் சொல்லிட்டாங்க செட்டப்லாம் இருக்காதுப்பா, நாங்கள் வெளியே நாங்கள் டேபிள் கொடுத்துறோன்னு சொல்லி நாங்கள் டேபிள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். சில பேர் வந்து எல்லாமே பண்ணிட்டோம், எல்லாமே ஓகே பக்கா அப்படின்னு முடிஞ்சிச்சு. நாங்கள் இங்கேருந்து நாங்கள் சென்னைக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கரெக்டாக வண்டலூர் கிட்டே நினைக்கிறேன். கரெக்டாக வண்டலூராப்பா? பெத்தேரி பொத்தேரியா? பொத்தேரி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அங்கே கரெக்டாக அந்த இடத்துல வரும்போது நாங்கள் என்ன பண்ணோம், எங்களோட ஈச்சர் வண்டியில் ஒரு ஆக்டிங் டிரைவர் போட்டு தான் நாங்கள் ஏற்றி விட்டோம். கூடவே அண்ணா ஒருத்தரை கூட அவர் கூட ஹெல்ப்புக்கு அனுப்பி வச்சுருந்தோம். நானும் இவர் வந்து நாங்கள் காரில் கிளம்பிட்டோம். வயசுக்கு வந்து அப்போ எக்ஸாம் போயிட்டு இருந்தது. அவளுக்கு வந்து அன்றைக்கி ஒன் டே தான் எக்ஸாம், மற்ற நாள்லாம் அவளுக்கு வந்து லீவு தான். ஸோ அதனால் வந்து நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து பாப்பாவும் என்னோடய சிஸ்டர் இருக்காங்க, 2 பேரும் அவங்களுக்கு நாங்கள் வண்டியில் நாங்கள் புக் பண்ணிட்டோம். நாங்கள் பஸ்லாம் புக் பண்ணிட்டோம். சரி அவங்கள அப்படி வந்துடுவாங்க. நாங்கள் கிளம்புனோம். கரெக்டாக 12 மணிக்கு இங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக வந்து வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன்னா டயர் வெடிச்சிருச்சு, பஞ்சர் கிடையாதுங்க, டயர் வெடிச்சிருச்சு. இது எல்லோரும் வந்து பஞ்சருக்குலாம் இவ்வளோ சீனா அப்படிலாம் கேட்டிங்க. டயர் வந்து வெடிச்சதுனால ஸ்டெப்னி வந்து அது வந்து நாங்கள் வண்டி வாங்கிட்டு வந்ததுலேருந்து நாங்கள் சர்வீஸ் வண்டி வந்து புது டயர், எல்லாமே புது டயர் பக்காவாக தான் வச்சுருந்தோம். லோடு வந்து ஏய் 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 டா டேய் இது என்னன்னு கேளு. ஏய் டா போ போ. ஆனால் ஒரு கள்ளக்குடி இறங்கி ஓடி போயிடும். ஒரு கள்ளக்குடி இறச்சி விடுங்க. சுற்றி நாய் தான் இருக்கு. நாய் இந்த பக்கம் நாய் வீட்டு வாசலே ஒரு 10 நாய் படுத்துருக்கு. பயமா இருக்குதுங்க. அதுங்க எதுக்குதான் இது குலைக்குதுன்னு தெரியல. பயமா இருக்கு. ரோட்டில் நடமாட முடியாத அளவுக்கு பண்ணுதுங்க. டயர் வெடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டெப்னி எல்லாமே எப்போ ஸ்டெப்னி வச்சுருந்தோம்ல, வண்டியுமே புது டயர் தான். அந்த லோடு அதிகமானதுனால பார்த்தீங்கன்னா அது வந்து வெடிச்சிருச்சு. மற்றபடியெல்லாம் வேறு எதுவும் இல்லை. வெடிச்சதுக்கப்புறம் எங்ககிட்ட ஸ்டெப்னி வந்து அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு போல. அதில் ஆயிலெலாம் ஊற்றி அது சரியாக இல்லாதனால திருப்பி ஜாக்கி ஸ்டெப்னி உள்ளே வச்சுருந்தோம்ல, டயர் இருந்ததில்ல. ஓ, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா அங்கே இங்கே போய் டயர்லாம் நாங்கள் விசாரித்தோம். ஒரு டயர் பார்த்தீங்கன்னா அவங்க செட்டாக தான் கொடுப்பாங்க. 32,000 ரூபாயா? 2 டயர் எடுத்தோமோ 32,000 ரூபாய்க்கு சொன்னாங்க. எங்களுக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த கடைசி டைம் வரைக்கும் வந்து கையில் வந்து காசு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா தான் கையில். இங்கேருந்து போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா தான் கையில் இருக்குது. அந்த 12,000த்துலேயே நாங்கள் நியாயமாக வந்து காருக்கு டீசல் போட்டாச்சு, வண்டிக்கு எல்லாமே பக்கமாக முடிச்சிட்டோம். கையில் ஒரு 12,000 ரூபா வச்சுட்டு போகிறோம். எல்லாத்துக்குமே செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு தான் நாங்கள் போனோம். இங்கேருந்து நாங்கள் போனது. அங்கே போனோம் அப்படின்னா கையில் வந்து 12,000 ரூபா தான் நாங்கள் போகிறோம். சரி இதுக்கு 32 அதாவது ஒரு டயர் தர மாட்டேங்கிறாங்க. 12,000 ரூபாயில் 16,000 ரூபாய் தர மாட்டேங்கிறாங்க. செட்டாக தான் எடுக்க சொல்லிட்டாங்க. 32,000 ரூபா. என்னப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டெப்னி வச்சு ஒருத்தவங்க நடமாடும் பஞ்சர் போடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வரவழைச்சு அவங்கள வச்சு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இவருமே இறங்கி எல்லாமே பார்த்தாரு. ஆனால் வந்து என்னென்னா அந்த ஜாக்கி சரியாக இல்லாதனால பார்த்திங்கன்னா நாங்கள் அவங்கள வரவழைச்சு வச்சு தான் பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது மணி 4 மணி. திருப்பி அங்கேருந்து நாங்கள் நேராக போகும்போது நாங்கள் போய் கடையில் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு என்னென்னா ஒரு பக்கம் பயமாக இருக்குது. எப்படின்னா அவ்வளோ ஸ்டாக்கை வந்து ஒருத்தட்ட கொடுத்து விட்றோம். அவர் கொஞ்சம் இறங்கி நின்று பார்த்துட்டா, ஆனால் நான் பக்காவாக நான் ஓட்டிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு ஒரு தைரியமாக அந்த டிரைவர் சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் கொஞ்சம் சரி ஓகே அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு நாங்கள் போகலாம். அவரே ரொம்ப பயப்படுறாரு.
அப்படி இருக்கும்போது நாங்கள் பின்னாடியே வந்து அந்த வண்டி 40ல் போகுது, நாங்களும் பின்னாடியே வந்துட்டுருக்கோம். அப்படி தான் நாங்கள் வந்தோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஆனால் நீங்கள் மெதுவாக வாங்க, நாங்கள் முன்னாடி போய் ஏதாவது டயர் கடை நாங்கள் ஏதாவது பார்க்குறோன்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி கொஞ்சம் ஸ்பீடாக வந்து அங்கே ஒரு ஊரில் வந்து தான் நாங்கள் அந்த ஸ்டெப்னியாப்பா ஒரு டயர் பார்த்தோம். அந்த டயர் பார்த்தீங்கன்னா 3500 3500 செகண்ட் ஹேண்டில் வாங்கி போட்டோம். அவங்க சொன்னாங்க இந்த டயர் வச்சு நீங்கள் டெல்லி வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. டெல்லி வரைக்கும்லாம் வேணாம், ஏன் கோயம்புத்தூர் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தால் போதும். ஃபஸ்ட்டு நாங்கள் போட்ட டயரு புது டயருங்க, அந்த வெயிட் தாங்க முடியாமல் அது அப்படி வெடிச்சிருச்சு. அப்புறம் கையிலையும் காசு இல்லை, 12,000 தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எங்களுக்கு ஒரு சிஸ்டர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். சடனாக அவங்களுக்கு கால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜிபே நம்பர் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேமெண்ட் கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் தான். அவங்க எங்களுக்கு பண்ணினது. அவங்க பேர் கல்பனா. அவங்க பண்ண அந்த அந்த ஒரு ஆபத்தில் இருக்கும்போது உதவுவாங்க இல்லையா, அந்த ஒரு உதவிலாம் பெரிய ஒரு உதவி. ஸோ அது எனக்கு பண்ணாங்க. இருந்தாலும் அந்த கையில் அந்த காசு இருந்தது தான். எங்களுக்கு என்னென்னா புது டயரை வாங்கி போட்டோம்னா மேற்கொண்டு ஏதாவது ஒரு செலவு ஏதாவது வந்துட்டால் என்ன பண்ணுறது, அந்த ஒரு பயத்தினாலே வந்துட்டு பாதி வழியில் வந்து நாங்கள் செகண்ட் ஹேண்டில் டயர் வாங்கி போட்டோம். ஒரு 3500 வாங்கி போட்டோம். அப்புறம் அதோடையே நேராக வந்து கோயம்புத்தூர் வந்து நாங்கள் மறுநாள் காலையில் 6 மணிக்கு வந்து இறங்குறோம், வெள்ளிக்கிழமை காலையில். அதுக்கப்புறம் அங்கே வந்து ரூம் எடுத்து எல்லாம் ரெஸ்ட் போட்டோம். அதுக்கப்புறம் வைஷு எல்லாமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே தான் பார்த்திங்கன்னா, இந்த விஷயத்த நான் சொல்லலை, அங்கேருந்து ஒரு பூ கடைக்கு போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனோம். இப்போ நான் போட்டுக்கினே கம்மல் அதோடைய திருகாணி எப்படி என்னன்னே தெரிலங்க, எல்லாம் மாயாஜாலமாக இருந்துச்சு. நடந்து போயிட்டுருக்கோம், அது வந்து ஒரு கிராஸ்கட் ரோடு. நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா திருகாணி எப்படி கண்ணில் கீழே விழுந்ததுன்னே தெரியல. அங்கே போனது கம்மல் மட்டும் கீழே விழுகுது, எடுத்துட்டேன். பட் திருகாணி மிஸ்ஸிங். பட் இது அந்த திருகாணியில் இப்போ வந்து வேறு ஒரு திருகாணி தான் போட்டிருக்கேன். அங்கேருந்து முடிச்சுட்டு சரி விடுப்பா, ஏதோ தடங்கள் வந்துகிட்டே இருக்குது, ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு நான் அப்புறம் ஈவினிங் போகிறோம். பசங்கள்லாம் வந்துட்டாங்க, எல்லாத்துக்கும் பேக்கிங்லாம் பிரித்து ஹேங்கிங்லாம் மாற்ற சொல்லிட்டோம். அதெல்லாம் பண்ண நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பொண்ணுங்களாம் 10 மணிக்கு கிளம்ப சொல்லிட்டோம். பொண்ணுங்களாம் போனதுக்கப்புறம் பசங்களாம் எங்கள் கூடவே இருந்து நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் ஃபுல்லாக ஹேங் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் தூங்கவே போனானுங்க. தூக்கம் வருது, பசிக்குது, அது இதுன்னு எந்த எங்களுக்கு தொந்தரவுமே பண்ணல. நாங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டோம், தண்ணியெல்லாம் பக்காவாக வச்சுக்கிட்டோம். அவங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்தோம். பசங்க எங்களை தொல்லையே பண்ணல, நீட்டாக பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் அவங்களுக்கு நாங்கள் ரூம் கொடுத்துட்டோம், தனியாக ஒரு நல்ல ஒரு ஏசியெல்லாம் போட்டு பக்காவாக ரூம் கொடுத்துட்டோம். காலை சீக்கிரம் மட்டும் எஞ்சிருங்க தம்பின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நைட் நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் அங்கே ரூம் போகிறோம். நாங்கள் 2 மணி எங்களுக்கு அங்கே ஒரு ரூம் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு ரூம் பசங்க கொடுத்துட்டோம், ஒரு ரூம் நாங்கள் வெளியே நாங்கள் ரூம் எடுத்துருந்தோம். அங்கேருந்து நாங்கள் போயிட்டு அங்கே போய் எல்லாம் குளிச்சு நாங்கள் கிளம்பி நாங்கள் நாள் காலையில் இங்கே வரும்போது எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. அப்புறம் ஓகே குபுன்னு வராங்க. சடனாக வந்து வெயில் வரும்போது சடனாக ஸ்லோவாச்சு. அப்புறம் ஈவினிங் மேலே பார்த்திங்கன்னா க்ரௌடு. சாட்டர்டே நல்லபடியாக அதாவது ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ரொம்பலாம் வந்துட்டு ஐயோ ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, நல்ல ஓகே. ஆனால் ஒரு விஷயம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, கோயம்புத்தூர் மக்களுடைய ஒரு விஷயம் என்னென்னா மெயினாக வந்து காட்டன் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து நாங்கள் போட்ட இடத்த வந்து என்ன சொன்னாங்கன்னா, அக்கா இங்கே வந்து நிறைய நியர்பையில் வந்து பெரிய பெரிய கடைகள் இங்கே இருக்குது. அங்கே பக்கத்தில் நிறைய கடைகள்லாம் இருக்குன்றதுனால நீங்கள் ரொம்ப மெயினில் போட்டுட்டீங்க. ஒரு விஷயம் இது நீங்கள் உள்ளே கொஞ்சம் எல்லோரும் வந்து வாங்க முடியாத அளவுக்குலாம் இருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த அவுட்டரை நீங்கள் ஏன் பிடிச்சிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்னும் சுற்றி இருக்கிற வட்டாரம் எல்லாம் அங்கே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. கரெக்டான விஷயம். ஏன்னா இங்கே பாலம் வந்துட்டோம். அந்த பாலம் வந்ததுக்கப்புறம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நாங்கள் மண்டபமே போட்டிருந்தோம். இதில் வந்து நாங்கள் இடையில பாலம் ஒன்று, ஜிபி சிக்னல்னாலே பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு இடம். ஜிபி சிக்னல் தான் அந்த மெயினே, அதான் சரியான இடத்துல தான் போட்டிருந்தோம். பட் நிறைய கடைகள் இங்கே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மக்களோட பார்வை எப்படின்னா, அங்கே இருக்கிறவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு யாருமே யோசிக்க மாட்டுறாங்க. பட் ப்ரைஸ் நோட் பண்ணுறாங்க, ப்ரைஸ் மட்டும் தான் பார்க்குறாங்க, பட் குவாலிட்டி பார்க்க மாட்டுறாங்க. ஏன்னா நிறைய பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்குது. நம்ம போட்டது 499 ரூபா சாரியே வந்துட்டு இவங்க என்னென்ன ரேட்டு அதிகமாகிட்டு போகிறாங்களே, அப்போ இதை விட கம்மியானா எப்படி போடுறதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் நாங்கள் வந்து 299 சாரீஸ் தான் நாங்கள் வச்சுருக்கோம். குவாலிட்டி நீங்களே பாருங்கள். நான் அடுத்து நான் எக்ஸ்போ போடுறேன், அந்த இடத்துல நீங்களே வந்து பாருங்கள்.
சண்டை போட்டுக்குது. ஸோ அதனால் வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து பொதுவாக வந்து காட்டன் சாரீஸ் லைக் பண்ணுறாங்க. மற்றபடி வேறு எந்த சாரியுமே அவங்க லைக் பண்ணுறதில்ல. அது மட்டும் தெளிவாக புரிஞ்சிச்சு. ஓகே. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து மனசு காலையிலேருந்து ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. அது என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு மேஜிக்கல் மாதிரி இருந்துச்சு. இதை நீ சொல்லி ஆகணுவா, நீ வா ஒரு பெரிய மேஜிக்கல் மாதிரி நடந்துச்சு. ப்ராமிஸாக உண்மையை தான் சொல்ல போகிறோம், பொய் கிடையாது. இது உண்மையான விஷயம். இது நான் சொல்கிறத விட அவரே உங்கள்கிட்ட சொல்லுவார். பாருங்கள், சொல்லுப்பா. பிரிண்ட்டு போட்டுட்ருக்காரு. ஏன்னா நாங்கள் எக்ஸ்போக்காக போயிட்டோம் இல்லையா, ஆன்லைனில் வந்து எல்லாமே பில்லு தெரியுதுங்களா, பிரிண்ட் எடுத்துகிட்ருக்காரு. கை தெரியுது, பிரிண்ட் எடுத்துகிட்ருக்காரு. ஆன்லைன் கஸ்டமருக்குலாம் நாங்கள் வந்து டிஸ்பேச் பண்ணாமல் போயிட்டோம். ஸோ எல்லோரும் இன்றைக்கி தான் வந்து எல்லாம் சேட்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நிறைய பேர் திட்டி அனுப்பியிருக்காங்க. பேமெண்ட் போட்டு எத்தனை நாள் ஆச்சு இன்னும் டிஸ்பேச் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதை இப்போ நேரம் உட்காந்து பிரிண்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு மேஜிக்கல் மாதிரி நடந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் காலையிலேருந்து அவரை அதுக்கு முதல் நாள் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். சடனாக நாங்கள் கோயிலுக்கு கூட நாங்கள் போகலை. ரொம்ப அது ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. எங்கேயும் நம்ம விநாயகர் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, நம்ம தண்ணியிலலாம் போட்டு வச்சு அவருக்கு எல்லாமே செய்யணும். அதுவுமே நாங்கள் டிலே பண்ணிட்டோம். ஒன்று இங்கே பொட்டிக்கு அங்கே போனது நாங்கள் சாமி கூட கும்பிடாமல் நம்ம ஃபஸ்ட் டே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது நாளுமே நாங்கள் வந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நாங்கள் ஒரு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாமியை தேடுறோம். சாமி அங்கே நியர்பையில் இல்லை, டைமும் ஆகிடுச்சு, கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மண்டபத்திட்ட நாங்கள் கேட்டோம், இங்கே ஏதாவது கோயில் இருக்கான்னு கேட்கும்போது இங்கே பின்னாடியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோயில் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே விநாயகர் இருக்கார், முருகர் இருக்கார், காளி இருக்காங்க. இந்த 3 தெய்வமே எனக்கு பிடிச்ச தெய்வம். ஸோ அங்கே 3 பேருமே அது ஒரே இடத்துல இருந்தாங்க. என்னால் கண்ணீர் அடக்கவே முடியல. அந்த அளவுக்கு நான் விழுந்து சாமி கும்பிட்டுட்டு நான் தவறு பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சிடு கடவுளே, உன்னை நான் வழிபடாமல் நான் வந்து தொடங்கினது எவ்வளோ பெரிய தப்பு, ஆனால் என் பக்கத்துலேயே நீ இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். அப்படியே அது நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சுங்க. ஒரு மேஜிக்கல் மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. கரெக்டாக எத்தனை மணிக்கு இருக்கும் அவங்க வந்த டைம்? சிஸ்டர் ஒருத்தவங்க வந்தாங்கல்ல. நான் இப்போ என்ன சொல்ல வரேன், கூட்டம் எப்போ வந்துச்சு? 2 மணிக்கு மேலே வந்த கூட்டம் அவ்வளோ கூட்டங்க. காலையிலேருந்து ரொம்ப ஸ்லோவாக போய் மழை ஒரு பக்கம். அதாவது இப்போ நம்ம நார்மலாக ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படத்தில் கிளைமேக்ஸ் ஒன்று பார்ப்போம் தெரியுமா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம யோசிப்போம், இந்த டைரக்டர் வந்து இப்படி தான் எடுத்திருப்பாரோ, ஒருவேளை இவங்க அப்படி போயிட்டுருக்காங்க, இந்த நேரத்தில் யாராவது ஒரு ஆள் வரணும் நமக்கு அப்படிங்கிற நேரத்தில் இருந்துச்சுல்ல. அது மாதிரி காலையிலேருந்து டவுனாக இருந்த எங்களுக்கு ஒரு 2 மணிக்கு மேலே அப்படியே சூப்பராக வந்தாங்க பாருங்க. என்னால் பில் கவுண்டரில் நான் தான் உட்காந்துருந்தேன், பில்லு போடவே முடியலை. அந்த லெவலுக்கு க்ரௌடு சூப்பராக கொடுத்தாங்க ரெஸ்பான்சிபிள். நல்லா கூட்டம். நான் கூட நினச்சேன், சரி வந்ததை எல்லாம் ஏற கட்டிட்டு தான் கிளம்பணும் போல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர் அப்படின்னு தான் நினச்சேன். அப்போவே சண்டை ஓட்டம், கோயம்புத்தூர் வேணாம்னு. அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தா லாஸ்ட் நேரத்தில் வந்து ஃபுல்லாக கை கொடுத்தாங்க. எப்படி திரும்ப நடந்துச்சு? அது எப்படி நடந்தது சொல்லு பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 12 மணிக்கு மழை வந்துருச்சுங்க. அந்த 12 மணிக்கு மேலே வந்து 3 மணிக்கா, அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி தான் ஒரு சிஸ்டர் வந்தாங்க, ஒரு பிரதர் சிஸ்டர் வந்தாங்க. அவங்க சடனாக அவங்க யூடியூபர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீடியோஸ் நான் பார்த்துருந்துருக்கேன். டான்ஸ் பண்ணுவாங்க, அவங்க பொண்ணோட டான்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக வந்து அவங்களோட ஐடியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுடைய திருச்செந்தூர் முருகர் வந்து அப்படியே கலசத்தோடு வந்து அந்த கோபுரத்தோடு வந்து நிற்கப்பா, பார்த்து அழுகா தாங்க முடியலைங்க. அந்தளவுக்கு எனக்கு அது, நீ என்னை கும்பிட்றது, நானே வந்துட்டேன், போய் பண்ணு போ அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க. அடுத்த செகண்ட் அந்த மணி 2 மணி ஆகுது, மழை வந்துருச்சு. இன்னைக்கு அவ்வளோதான், ஸ்டாக் இல்லை. இருந்தாலும் கடவுள் வந்துட்டார், முருகர் வந்துட்டார். அவர் ஒரு பக்கம் வச்சுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்.
இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பயங்க. க்ரௌடே இல்லைங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அடுத்து சண்டே அன்னைக்கு மழை ஒரு பக்கம் வந்துருச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரியாமல் இருந்தோம். 3 மணிக்கு மேலே பிச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் இருந்து க்ரௌடு வந்ததுனே தெரியல. அவ்வளோ கஸ்டமர் வந்து நிறைஞ்சிட்டாங்க. பில்லிங்கில் வந்து இவர் தான் உட்காந்துருந்தாரு. பில்லிங்கே எங்களால் போட முடியாத அளவுக்கு அவ்வளோ லைனில் நிற்கிறாங்க எல்லோரும். இதில் நாங்கள் ஜிஎஸ்டி போட்டோம். நான் சொல்லாமலப்பா. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் கோவை மக்கள் பார்த்திங்கன்னா. கரெக்டாக அந்த ஒரு நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் மெதுவாக கொண்டு போய் ஒரு 9 மணி அப்படியே மெதுவாக அப்படியே ஸ்லோவாச்சு. அதுக்கப்புறம் பசங்க எல்லாமே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாமே இறங்கட்டிட்டோம். ஸோ எல்லாமே ஹேங்கிங்கோட தான் எல்லாம் மேலே ஏற்றணும். அப்புறம் நம்மக்கிட்ட அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஒரு 4-5 பேர் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்கள வந்து ஒரு சில பேர் வந்து அக்கா இது எங்களுக்கு ஒரு அதாவது உங்கள் கூட நாங்கள் ஸ்டால் போட்டது எங்களுக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியான விஷயம். இது நீங்களுமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டீங்க. பட் நாங்களும் வந்தோம். உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. அவங்க எல்லாருக்கும் வந்து நீட்டாக எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் சொல்லிட்டு அப்படியே கிளம்புனாங்க. அதனால் எங்களுக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, அவங்க ஒரு டைமுக்கு மேலே யாருமே அங்கே இல்லை. ஸ்டால் போட்டவங்க அப்படி கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நீட்டாக அந்த எக்ஸ்போ வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து நாங்கள் அன்றைக்கி நைட்டு ஒரு மணி போல் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பசங்களெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பி வச்சுட்டு நாங்கள் நேராக வந்து கிளம்பி ரூம் போயிட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு வழக்கம் போல் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் தான் நாங்கள் கிளம்புனோம். ஒரு ஆக்டிங் டிரைவர் வந்தாங்க. இது கடையில் சரண்யா சிஸ்டர் அங்கே இருக்கிறாங்க. சரண்யா சிஸ்டர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஒரு லவ்லி. உண்மையாகவே அந்த பொண்ணு வந்து உண்மையாக ஒரு லவ்லி அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு உண்மையிலே எங்களுக்கு யாருனே தெரியாமல் வந்து அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண ஒரு பொண்ணு. அப்புறம் வந்து நாங்கள் அங்கேருந்து வரும்போது எங்களுக்கு ஒரு ஆக்டிங் ட்ரைவில் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி அவங்களுடைய பிரதரை எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அங்கேருந்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக வந்து இங்கே சேர்த்திட்டோம். சொல்லப்போனால் நாங்கள் நேற்று தான் வந்ததுலேருந்து ரொம்ப 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 டயர்டு. இன்றைக்கி தான் வந்து விநாயகரெல்லாம் வந்து அவருக்கு ப்ராப்பராக வந்து அவருக்கு எல்லா பணிவிடைகள்லாம் செஞ்சு சூப்பராக அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி வீட்டில் அங்கே பொட்டிக்கில் பூஜையெல்லாம் போட்டு பக்காவாக அவரை அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுட்டு அவருக்கு இன்றைக்கி பிரசாதம் எல்லாம் படைச்சிட்டு இன்னையிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து தேர்ட் எக்ஸ்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படின்றதான் ஒரு கொஸ்டின் மார்க்காக வச்சுருந்தேன். நிறைய பேர் நிறைய ஊர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது எங்கே சொல்லிட்டாரு? சென்னை தான். நானே சஸ்பென்ஸாக வச்சு எல்லோரும் சொல்லிட்டு உடச்சி விட்டார். இந்த விலாகை யார் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணி, எங்கே எக்ஸ்போ நான் சொல்லியிருந்தேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி சென்னைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறவங்க அப்போ ஃபுல்லாக இந்த விலாக் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாங்க, நம்மளுடைய தேர்ட் எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான். அது எங்கே அப்படின்றத நான் நாளைக்கு ஷார்ட்ஸ்லையும் நாளைக்கு ப்ளாக்லையும் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். பார்க்க நேரம் இல்லைனாலும் ஓட்டி விட்டு லாஸ்ட்டில் என்ன வேணால் பார்த்துட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் அவரை பார்த்துட்டேன். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நீங்கள் எடுத்து வீடியோ போட்டல எங்களுக்கு ஆனால் என்ன எங்களோட பேஜில் இப்போதைக்கு வராது. இப்போதைக்கு பேஜில் வந்து ரிவீல் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஜெகா வைஷு சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க. தேங்க்யூ ஸோ மச்.